Ministry of Labor chairman, secretary, Ministry of Labor labor wise chairman, அப்புறம் 5 representatives சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. சார் ஒரு நிமிஷம். புக்ல இருக்கு. அது மாதிரி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இந்த கார்ப்பரேஷன்ல ஒர்க் பண்றதுலாம் யார் பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் கமிஷனர், மெடிக்கல் கமிஷனர், ஃபைனான்சியல் கமிஷனர் அண்ட் ஆக்சுவரிஸ். அப்படின்னா ஆக்சுவரி சார் பார்த்துக்கோங்க. So at the finance, so finance பார்த்தோம்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் எப்படி இந்த இன்சூரன்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்கும் பார்த்தோம்னா, ஸோ இதுல வந்து நம்ம எம்ப்ளாயீஸ் உடைய அந்த கூலி அந்த அவங்க ஒர்க் பண்ற அந்த சேலரி வந்து 1.75% பிடிச்சிருவாங்க. மீதி பார்த்தோம்னா எம்ப்ளாயர்ஸ். ஸோ எம்ப்ளாயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த என்ன சொல்றது, அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற பெரிய ஆபீசர்னு வச்சுக்கோ, ஹெட்டா இருக்கிறவங்க வந்து 4.75% wages பிடிப்பாங்க. ஒர்க்கர்ஸ் இருந்து 1.75 அத ஊதியம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஊதியத்தை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தோம்னா எம்ப்ளாயர்ஸ் வந்து 4.75% பிடிப்பாங்க. சரியா? அடுத்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மெடிக்கல் பெனிஃபிட், சிக்னஸ் பெனிஃபிட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட், disablement benefit, dependent benefit, funeral expenses and rehabilitation allowance. So இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா, ஸோ மெயினாக பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சிக்னஸ், அவங்க ஒர்க்கர்ஸோட சிக்னஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்க ஏதாவது ஒர்க் பண்ற இடத்துல இன்ஜுரி இல்லைன்னா வெளியில ஏதாவது அவங்களுடைய ஆல்ரெடி இருக்க டிசீஸ்னால ப்ரோக்ரஷன் ஆகி அவங்களுக்கு சிக்னஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ மெயினாக பார்த்தோம்னா அவங்க ஓபியா போனாலும் அந்த கேர்லேருந்து அந்த கேருக்குரிய ஃபண்ட் அந்த காசு கிடைக்கும். அது மாதிரி ட்ரக்ஸ், அது மாதிரி இல்லை அட்மிட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சிடி ஸ்கேன் இந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறது. ஸோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் இல்லைன்னா அந்த ஒர்க்கர்ஸ் ஆன்டிநேட்டல், நேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் சர்வீசஸ், இம்யூனைசேஷன், family planning service, emergency, ambulance service, health education and inpatient treatment. So all and full அந்த workers வந்து மெடிக்கலா என்ன ட்ரீட்மெண்ட் போனாலும் அதற்குரிய எல்லா எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல, இந்த இஎஸ்ஐ ஆக்ட்ல இருந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சரி. ஸோ அதே மாதிரி இது போக பார்த்தோம்னா அவங்க எய்ட்ஸ், அதாவது கண்ணாடி, அப்புறம் இந்த ஹியரிங் எய்ட்ஸ், டென்டர்ஸ், பல்லு உள்ள அந்த டீத்லாம் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இது எது எக்ஸ்ட்ரா நம்ம கண்ணாடி போடுறது இல்லைன்னா கீழே ஆர்த்தோசிஸ் மாதிரி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளையன்ஸ் எதுவும் எல்லாமே நம்ம வந்து இந்த ஆக்ட்ல இருந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது ஆர்டிஃபிஷியலிங் ஆனது ப்ராஸ்தசிஸ். ஸோ எக்ஸ்ட்ரா அந்த ஆம்புலேட் பண்ணவங்களுக்குலாம் அந்த கால் வைப்பாங்க எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த மாதிரி இது, அதே மாதிரி ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், ஹெர்னியா, பெல்ட், இது எல்லாமே ஆர்த்தோசிஸ்னா என்னது, அந்த பிரேசஸ்லாம் போடுவாங்கல்ல, அந்த ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ், அப்புறம் பேக் பெயினுக்கு பெல்ட், கைக்கு ஸ்லிங், வாக்கிங், அதுவும் வாக்கிங் எய்ட்ஸ், அதுவும் ஆர்த்தோசிஸ் வாக்கிங் எய்ட்ஸ் கீழே வந்து. சரியா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஆக்ட்ல இருந்து பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். அடுத்த சிக்னஸ் பெனிஃபிட். ஸோ இது பார்த்தோம்னா மெயினாக பார்த்தோம்னா இப்போ சிக்னஸ் லீவ், இது வந்து லீவ் வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு க்ரானிக் டிசீஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அவங்க பார்த்தோம்னா மெயினாக வந்து நிறைய கேஷ் ஆகும். ஸோ நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுறதுனால அந்த மாதிரி இருக்க பர்சன் வந்து ஸோ வேஜஸ் அவங்க அந்த லாஸ் ஆஃப் பே போகாத மாதிரி இவங்க எது 50% அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உரிய 50% வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. சரியா? அதே மாதிரி லீவ். ஸோ இது கிரானிக் கேசஸ் பார்த்தோம்னா 365 டேஸ்ல வந்து 91 டேஸ் வந்து அவங்க கேஷுவல் லீவ் மாதிரி சிக்னஸ் லீவ் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ் ஆஃப் பே ஆகாது.
அடுத்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ். ஸோ இது பார்த்தோம்னா மெயினாக பார்த்தோம்னா உமன்ஸ். ஸோ மெட்டர்னிட்டினா என்ன? ஸோ ப்ரெக்னன்சி டைம் வந்து அந்த உமன்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து 16 வீக்ஸ். 16 வீக்ஸ்னா எத்தனை மந்த்? 4 months. ஸோ அந்த